கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பை ஆசம் டீட்ஸ், பயங்கரமான காரியங்கள் மூலமாக தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறார். இந்த செய்தியிலே இன்னைக்கு 5வது ஹெட்டிங்க பார்க்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திகளை கடந்து செல்லும். தேவ கிருபை என்றுமல்லது, அவர் கிருபை என்றுமல்லது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, அவனாலவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, வான் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வான் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உபரகரபரா உபா உபிரபா உபிரபரா உபரரா ரிகரரீரா உபரிகாரிகரிகாரா. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தம் முச்சடித்தானில் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பட்சிக்க வந்தம் முச்சடித்தானில் தோன்றிய தேவன், பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உபா உப 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 ரபரா உபி உபி ரப உபி ரபரா உபரரா ரிகரரீரா ரிகரிபாரா ரிகரிகாரா. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம் இரநகமியா ஆவியை அளித்தே, வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம் இரநகமியா ஆவியை அளித்தே, திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்திய தேவனாம் நித்திய பரத்தான் நித்தமும் நம்மோடு இருப்பதாலே, சத்திய பரந்தான் நித்திய தேவன்தாம் நித்தமும் நம்மோடு இருப்பதாலே, அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்ற உள்ளது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்ம சங்கீதம் 65வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நம்ம தொடர் செய்தியை பார்த்துக்கணும். இன்னைக்கு 5வது செய்தி. சங்கீதம் 65:5, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால செய்கிறார், பயங்காட்ட மாட்டாங்க, செய்கிறார். 4 செய்திகள் நம்ம தியானிச்சாச்சு. இன்னைக்கு 5வது செய்தி ஒரு ஆழமான, மிக ஆழமான செய்தி. அறிந்து கொண்டானா நமக்கு பயங்கர சந்தோஷம் கிடைக்கும். வேதத்தின் மகத்துவத்தை நாம் பார்க்க ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்து தருகிறார். அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்றோம். சரி, இன்னைக்கு இந்த 65வது அதிகாரத்துல ஒரு பர்டிகுலர் வார்த்தையை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். அது 8வது வசனத்தை வாசிக்க போயிடும். சங்கீதம் 65:8, கடையாந்தர இடங்களிலும் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் உம்முடைய அடையாளம். அப்ப தேவன் ஒரு அடையாளம் கொடுக்கிறார். அடையாளம்ங்கிறது, இங்க ஒரு வக்கீல் இருக்காரு, அவருக்கு நெக் பேண்ட் அவருக்கு ஒரு அடையாளம். அது யாருனால மாட்ட முடியாது. வக்கீல், ஜட்ஜ் இவங்க தான் மாட்டாங்க, வேற யாரும் மாட்டான்னு சொல்லி முடிஞ்சது. டாக்டர் கழுத்துல ஸ்டெத்தஸ்கோப் போட்டிருப்பாங்க, ஆனா நர்ஸும் போட்டுட்டு போவாங்க. அது யாருனாலும் போட்டுக்கலாம், யாருனாலும் மெடிக்கல் சம்பந்தமா போடலாம், யாருக்கும் பிரச்சனை கிடையாது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது.
ஆனா இங்க நம்ம பார்க்கிற அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான அடையாளம். இந்த அடையாளத்தை ஆண்டவர் யாருக்கு எப்படி கொடுக்கிறாருன்னு பார்க்க போகிறோம். ஆழமான 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 காரியம். வாசிப்போமா? எசேக்கியேல் 9வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும். எசேக்கியேல் 9:1. பின்பு அவர் என் காதுகள் கேட்க சத்தமாய் நகரத்தில் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை, விசாரிப்புக்காரன் சங்கரிக்கும் ஆயுதங்களை, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். எங்களுக்கு வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். சர்ஜரி பண்றதுக்கு, பிளேட் போடுறதுக்கு, எல்லாத்துக்கும் வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருக்கும். இந்த போன் கெட்டுப்போன போன் இருக்கிற அதுக்கு வேற இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா இங்க பாக்குறது ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வரக்கிறது. அப்பொழுது 6 புருஷர்கள் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு சணல் நோக்கி வர்றாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது வசனம் ஒரு ஆர்டர், கட்டளை போகுது. யாருக்கு? அந்த சங்கார தூதர்கள் கையில இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்க. காஃப்ல பார்த்து கர்த்தர் அவனை நோக்கி ஆண்டவர் பேசுகிறார். நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ள செய்க போயிரு. சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு எழும்புகிற மனுஷன் நெற்றில அடையாளம் போட்டு. ஒரு கூட்டத்தார் எருசலேம்ல இருக்காங்க. அவங்க ஜெபிக்கிறாங்க. நல்லா கேட்டுங்க. ஜெபம் பண்ணுகிற கூட்டத்தை நம்ம பாக்குறோம். எசேக்கியேல் 9:4. எசேக்கியேல் 9:4 அடையாளம். ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஆசம் பயங்கரமான காரியத்தை செய்யறார். இந்த பயங்கரமான காரியத்தை அடையாளம் அப்படின்னு ஒரு வார்த்தையின் மூலமாக நம்ம இந்த செய்தியை அடையாளம். இந்த அடையாளத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8வது வசனம் சங்கீதம் 65:8. 65:8 ஒரு வசனத்தை அடையாளம்ங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள நம்ம பார்க்கிறோம். வாசிப்போமா? 4வது வசனம். அதாவது நகரம் முழுவதும் அசுத்தத்தால் நிறைந்திருக்குது. ஆனா ஒரு கூட்டத்தார் ஜெபிக்கிறாங்க, பெருமூச்சு ஜெபிக்கிறாங்க. பின்பு அவர் என் காது கேட்க, எசேக்கியேலுடைய காது கேட்க சொல்லுகிறாரு, நீங்க இதற்கு பின் நகரம் எங்கிட்டு உருக போய் வெட்டுங்கள். வெட்டு. யார் யாரோட நெத்தில அடையாளம் இல்லையா எல்லாத்தையும் வெட்டுங்க. முதியோரம் சரி, ஆராசனம், கன்னிகை எல்லாத்தையும் சங்கரித்து அடையாளம் போட்டிருக்கிறவர்கள் கிட்ட இருக்கிறார். அடையாளங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம். இந்த அடையாளம்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். சரி, இந்த அடையாளத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் ஒரு பாதையில கொண்டுகிறார். ஒரு பாதையில கொண்டு போக போகிறார். சங்கீதம் 78:43. சங்கீதம் 78:43. அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும், நீங்க வசனத்தை கவனமா கேட்டால்தான் இந்த செய்தி வரும். இல்லைன்னா நான் என்னத்துக்கு இதை போய் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் ஒரு அடையாளத்தை போடுகிறார். அடையாளத்தை அவருடைய பிள்ளை மேல போடுகிறார், நெற்றியில போடுகிறார். அந்த அடையாளம் இருந்தா அது பாதுகாப்பு கிடைக்குது. இப்ப அந்த அடையாளம் எங்கே செய்வேன் அப்படின்னு சொல்லுகிறார்னா சங்கீதம் 78வது அதிகாரம் 40. அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்வார். இந்த அடையாளம் அற்புதம் செஞ்சா நான் என்ன அர்த்தம்னா அது தேவன் மட்டும் செய்வேன். நான் ஒரு செய்தி சொல்றேன். இத இன்னொருத்தர் இதை நல்லா சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தரை விட இன்னொருத்தர் நல்லா சொல்ல முடியும். ஆவியானுடைய ஒத்தாசை மட்டும் இருந்தா போதும், செய்தியை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இங்க ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா அவர் செய்யக்கூடிய காரியம் எங்கே வைத்து செய்வார் அப்படின்னா எகிப்து. புரிஞ்சுக்கிட்டாங்க? நல்லா நான் ஸ்லோவா சொல்றேன், திரும்ப சொல்லுகிறேன். நீங்க கவனமா புரிஞ்சாதான் இந்த செய்தி புரியும். சங்கீதம் 78வது அதிகாரம் 43. அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார். சரி, இப்ப எகிப்துக்கு நம்ம போக போகிறோம். நீங்கள் என்னோட வர வேண்டும். வந்தா தான் முடியும், இங்க இருக்க முடியாது. சரி, எடுத்துக்கொள்ளுமா? ஆதியாகமம் 37வது அதிகாரம் 31வது வசனம், 37, 31. இந்த சம்பவம் அடையாளம் கொடுக்கப்பட்டது எங்கன்னா யாக்கோபு
தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். கானான் தேசத்துல வச்சு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் யோசேப்புக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம கவனம் லொகேஷன் ரொம்ப 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 முக்கியம். நம்ம சங்கீதம் 78:43 எகிப்திலே தன்னுடைய அடையாளத்தை செய்யறார். ஆனா கொடுத்தது கானான். கானான்ங்கிறது பாலும் தேடும் ஓடுகிற தேசத்துல ஆண்டவர் யாக்கோபை கொண்டு வந்துட்டாரு. பாருங்க 2வது வருஷம். ஐந்தாவது வருஷம் அடையாளத்தை சொப்பனம். நமக்கு வர சொப்பனத்துக்கும் இந்த சொப்பனத்துக்கு வித்தியாசம். நமக்கு ஏன் சொப்பனம் வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு காரியம் உங்க மனதை ரொம்ப ஆழமா போயிருக்கும். அது எதனால இருக்கலாம். அந்த சம்பவம் எப்ப உங்களுடைய இருதயத்திற்குள்ள அன்னைக்கு நிகழ்ச்சி வந்துருச்சோ அதையே யோசிச்சுட்டு நீங்க படுக்கிறீங்க. படுக்கும்போது அது சொப்பனமா வந்துடும். அந்த சொப்பனத்தை நீங்க வெயிட்டே கொடுக்க முடியாது, அதுக்கு அர்த்தமே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? ஆனா இது தேவன் அடையாளமாக சொப்பனத்தை யோசேப்புக்கு ஸ்பெசிபிக்கா கொடுக்கிறார். மற்றவங்களுக்கு கிடையாது, யாக்கோபுக்கு கிடையாது, மற்ற 11 சகோதரர்களுக்கு கிடையாது, ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும். 6வது, அவன் சகோதரர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலிலே அறுத்த அரிக்கட்டு இருந்தது. அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டு என் கட்டிலும் சுற்றி வணங்கி நின்றது. பாத்தீங்கன்னா இது கடைக்குட்டி, நல்லா அழகு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அண்ணன் தம்பிகள் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அந்த மூத்தவருக்கு ஒரு பயங்கர ஒரு கெத்து இருக்கும். நம்ம ஊர்லயே கெத்தா இருக்காங்க. அங்க சிரேஷ்ட புத்திரமாக தவாங்கிற மூத்த அண்ணனுக்கு டபுள் ஷேர் கிடைக்கும், ஏசாக்கு டபுள் ஷேர். ஆனா இங்க ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ளனா, கடைக்குட்டியை தெரிந்து கொள்கிறார். இந்த கடைக்குட்டி சொல்றான், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், நான் அப்படி கெத்தா அப்படி நிமிர்ந்து நிக்கிறேன், நீங்களாம் குனிஞ்ச நீய அப்படி வணங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். ஆண்டவருக்குமே ஒரு அடையாளத்தை கன்ஃபார்ம் பண்ணுவாருங்க. அது ஆண்டோடைய திட்டத்தில் இருந்தால்தான் அது நடக்கும். 9, அவன் வேறு ஒரு சொப்பனம் கண்டு, இதுவும் அடையாளம் தான், ஆனா ஒன்னே ஒண்ணுதான், சேம். தன் சகோதரனை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனம் கண்டேன், சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரமும் என்னை வணங்கி நின்றது. முதல் சொன்னாரு, அடே அன்னைமார்களா, 11 டிக்கெட் நீங்களா என்ன செய்ய போறீங்க, என்னை வணங்க போறீங்கட்டு. அடுத்த சொப்பனத்துல அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்துட்டார். இது அவர் செய்யல, நடந்ததை தெளிவா சொல்றார். இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆண்டோடைய பிள்ளைக்கு அவருக்கு ஆண்டவருக்குள்ள உறவு, அந்த ரிலேஷன்ஷிப்ல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை 100% 100% உறுதியாக நம்மளாதான் சொல்ல முடியும், இல்லைன்னா வாயை பத்திட்டு இருப்பாங்க. அவன் சகோதரர் அவனில் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் வைத்துக் கொண்டார்கள். இது எங்க நடந்துச்சு? 37வது அதிகாரம் கானான் தேசத்துல. ஆனா சங்கீதம் 78:43 அவர் அந்த அடையாளத்தை எங்க செய்ய போனா, எகிப்துல. அப்ப இவங்க டிராவல் பண்ணணும். என்ன செய்யணும்? டிராவல் பண்ணணும். இவரா போவாரா? போக மாட்டாரு. இவருக்கு பல வண்டி வர்ணம் அங்கி இருக்குது, ட்ரெஸ்ஸை போட்டு ஜாலியா சுத்திட்டு இருப்பாரு. அப்பாவுக்கு இந்த குட்டியை ரொம்ப பிடிக்கும். பெட்டுன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய வாழ்க்கை 2 பசங்க, ஸ்டீவ், ஜேடன். ஸ்டீவ் மூத்த பையன், பயங்கர பிரில்லியன்ட், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அவன் ஒரு டாப்பர் அவன். ஆனா என் மகளுக்கு யாரை பிடிக்கும்னா 2வது தான் பிடிக்கும். ஜேடன் அவளுக்கு உயிர். 2வது பிள்ளையா நல்லா தெரியும். எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு பெற்ற நான், அண்ணன் கிடையாது, என் தம்பி கிடையாது, 2 பொம்பளை பிள்ளைங்க கிடையாது. ரொம்ப பெட்ட எங்க அப்பா அம்மாக்கு. எங்க அம்மாவுக்கு நான் உயிர். அப்படி பெட்டா நான் இருந்தேன். அது மாதிரி இவரு கானான்ல இருந்தார்னா பெட்டாகவே இருந்து அம்மாக்கு அப்பாக்கு ரொம்ப பிடிச்சு காலத்துல ஒரு பொண்ணை கட்டி கொடுப்பாங்க, பிள்ளைய பத்துட்டு சோழி முடிஞ்சிருக்கு. ஆனா அடையாளம் இவர் நடத்துறதுக்கு எங்க டிராவல் ஆகணும்? எகிப்துக்கு டிராவல் ஆகணும். அந்த எகிப்துக்கு டிராவல் ஆகிறதுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 39:1 யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பாருங்க என்ன அழகா ஆண்டவர் ஃபர்ஸ்ட் வசனத்துல வச்சுட்டார். பாருங்க 37வது அதிகாரத்துல கானான் தேசத்துல இருக்கிற யோசேப்பு
39வது டிராவல் பண்ணி எகிப்து வர்றாரு. ஏன் எகிப்துக்கு வந்தாரு அவருக்கு தெரியாது. பாவம், தரிசனத்தை பார்த்திருக்காரு, சொப்பனத்தை பார்த்திருக்காரு, சொல்லிட்டாரு. எல்லாரும் கோவம் வந்துருச்சு. இவன் ஒரு சொப்பனக்காரன், இவனை கொன்னே விடுவோம்ன்றது கொல்ல வெறி வந்துருச்சு. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யணும், அவருடைய அடையாளத்தை நிறைவேற்றதற்கு எங்க டிராவல் பண்ணி கொண்டு வரணும், எகிப்துக்கு கொண்டு வந்துட்டாரா? எஸ், கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்த உடனே இப்ப ஒரு டெம்பரவரியா ஒரு உயர்வு கொடுக்குறோம். டெம்பரவரியான உயர்வு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர்த்திபார் வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. அங்க சூப்பரான வீடு, சூப்பரான அடிமைதான். அடிமையா இருந்தாலும் எங்க இருக்காரு, ஒரு அடிமையை குறித்து ஒரு சின்ன ஒரு நடந்த சம்பவம் எனக்கு தெரியாது. ஒரு பெரிய ஒரு எஸ்டேட் ஓனர், பல 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 ஏக்கர் லேண்ட் வச்சிருக்காரு. அந்த காலத்துல எந்த அதிகாரத்துல கேட்கறியா ஐயா, எந்த அதிகாரத்தை நீ முதல்ல வாய்ச்சா தான் தெரியும். சரியா? இப்ப நாம எங்க இருக்கிறோம்னா ஆதியாகமம் 39வது அதிகாரம் முதல் வசனத்துல இருக்கிறேன். ஆனா இப்ப ஊடால வந்திருக்க, இப்ப உனக்கு புரியாது. பத்தி கேட்டுக்கோ. ஒரு பல லட்சக்கணக்கான ஏக்கர் உள்ள எஸ்டேட் வச்சிருக்காரு. இவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆடு மாடு வாங்குறாப்புல அடிமைகளை விலை கொடுத்து வாங்குவாங்க. அதுக்குரிய சந்தை இருக்கும். சந்தையில போய் கொஞ்சம் பேரை கொண்டு வந்தாரு. அதுல ஒரு பையன் ரொம்ப அறிவான பையன், நம்ம பேச்சு பிஹேவியர்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. இவர் இந்த பையன்ல என்ன செஞ்சிட்டாரு, நீ ஏன் கூட இருந்துட்டு கணக்கு பார்க்கறது எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இவரை கூட கூட்டு போறதுக்கு எல்லாத்தையும் இந்த பையனை வச்சுக்கிட்டாரு. இவனை எங்க அனுப்பல, எஸ்டேட்ல வேலைக்கு அனுப்பல. இவனும் அப்படி ஒரு ஷார்ப்பா இருப்பான், உண்மையா இருப்பான், ஒரு பைசா வித்தியாசம் இருக்கு, அந்த அளவுக்கு கரெக்டா இருப்பான். ஆனால் இவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய அன்பா காட்டுறதுக்கு இவருடைய சாப்பாடு எக்ஸஸ் ஆகிற பார்த்தீங்களா, அதில் கொஞ்சத்தை கொடுப்பாரு. நீ அவங்க சாப்பாடு சாப்பிடாத, ஏன் சாப்பாடு சாப்பிடு, சூப்பரான சாப்பாடு இருக்கும், அதை நன்றியோட வாங்கி அதை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். சில வருஷங்கள் போகுது, ரொம்ப உண்மையா இருக்கான். ஒரு நாள் இவர் சொல்றாரு, இன்னும் நம்ம கொஞ்சம் அடிமைகள் வாங்கணும், நீ வா, நமக்கு ஆள் வேண்டி இருக்குங்க. சந்தைக்கு போயாச்சு. அவங்களுக்கு தேவையான எல்லா அடிமைகளையும் நல்லா முரட்டாட்டமா ஸ்ட்ராங்கா இருக்கலாம் கொண்டு வந்தாச்சு. அங்க ஒரு வயசான ஆள் ஒரு உட்காந்துருக்காங்க. அவனால் நிற்கவும் முடியல, நடக்க முடியல. இவன் போய் எஜமான்ட்ட சொல்ல, ஐயா எஜமான், அந்த ஆளையும் நம்ம வாங்கி கொடுமா எனக்காண்டி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கேட்கறான். அவருக்கு ஆச்சரியமாச்சு. இவன் வாயை திறந்து என்கிட்ட எதுவுமே கட்ட கிடையாது, முதல் முறையா கேட்கறான். எதுக்கு இந்த கிழட்டு பயில கேட்கறான்ட்டு. அவன் என்ன ரேட்னு கேட்டானா, சும்மா ஒரு ஒரு ஒன்றுத்துக்கு இல்லாத ரேட்டை சொல்றாங்க. சரி நீ ஆசைப்படுற வாங்கிப்பா, அதையும் சேர்த்து. இவருக்கு ஒரு சந்தேகம், இது ஒரு எங்க அப்பானா இருக்குமோ, இவன் அடிமையா சேர்த்துக்கிட்டான், இவன் என்ன செய்யறான்ட்டு ரகசியமா பாக்குறாரு. இந்த கிழவனால ஜாஸ்தி நடக்க முடியாது. இவனுக்கு கிடைக்கிற சாப்பாட்டுல ஒரு போர்ஷனை கொண்டு போய் அந்த ஆளு கொடுக்குறான். அந்த ஆளு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே லேசா கண்ணீர் வருது, அப்படியே அவரு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரு நாள் பிடிச்சுக்கிட்டு டே என்ன நீ ஏமாத்திட்டே, இது உங்க அப்பா தானே, என்ன சொல்லல இல்லை நீட்டு. எங்க அப்பா இல்லைங்க, யாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஐயா, நான் சின்ன பையனா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். இந்த ஆள் எனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாரு. நானும் சின்ன பையன் அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டேன். அது ஒரு தூக்க மருந்து, போதை மருந்துன்னு எனக்கு தெரியாது. நான் முடிச்சு பார்க்குறேன், என் கையிலையும் காலையும் விலங்கு போட்டு நான் ஒரு கடல்ல ஒரு போட்ல கிடக்குறேன். நான் அழுதேன். உங்களுக்கெல்லாம் தெரியாது என்ன அழுது. எங்க அப்பா அம்மா என்னை தேடுவாங்களே, என்னை கொண்டு போய் விட்டுரு, நீ கேட்குற காசை எங்க அப்பா அம்மா கொடுப்பாங்கிறேன். என் காதை பொத்திக்கிட்டான், என்னை உங்கள்கிட்ட வித்துட்டான். எனக்கு இவன் கட்டும் கோபம், இவன் சிக்கனா கொல்லணுங்கிற விதி இல்லைங்க. ஆனா நான் ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், இவரை மன்னிக்கணும். ஆண்டவர் சொல்றது, முதல் இவனை மன்னிப்பையான கேட்டார். ஆண்டவரே இவனை என் கண்களுக்கு காட்டுங்க, நான் மன்னித்து என் தகப்பாண்டவரை கொடுக்கிற மரியாதை நான் கொடுப்பேன் ஆண்டவரேன்ட்டு. இதை கேட்க அந்த எஜமானுடைய கண்கள் வந்து அப்படியே கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இப்படி ஒரு நாள் நேசிக்க முடியுமா அப்படின்ட்டு. இது கதையா நடந்த சம்பவம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த போர்த்திபார் வீட்டுல நம்ம யோசிப்பு இப்படித்தான் இருந்திருப்பார், ஜாலியா எல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப பிரச்சனை வந்துச்சு. இப்ப நம்ம பிரச்சனையை நம்ம பார்க்க போறதுல அங்கே இருந்தான்னா அடையாளம் நிறைவேறது. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, எப்பா நீ போர்த்திபார் வீட்டுல இருந்தாலும் போதும், இப்ப வசதியா இருந்தா ஆனா டஃப், ஆனா உடனே நான் ஒரு கடினமான பாதை கொண்டு போயிடும். இந்த கடினமான பாதை என்ன அப்படின்னா சிறைச்சாலை. சிறைச்சாலையில போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தவறு செய்யல, தவறு செய்யாட்டாலும் அவர் மேல என்ன வந்துச்சு, பழி வந்துருச்சு. தவறு செய்யாட்டாலும் பழி வந்ததுனால அவர் எங்க வந்துட்டாரு, சிறைச்சாலைக்குள்ள வந்துட்டாரு. சிறைச்சாலையில அவர் வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா,
வாசிப்போமா? சங்கீதம் 105வது அதிகாரம். சங்கீதம் 105:18. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைக்கப்பட்டது. கடினமான வாழ்க்கை யோசிப்பு. இப்ப ஏன் இது ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா, அடுத்த வசனத்துல அந்த ரகசியம் இருக்குது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனுக்குள் புடமிட்டது. என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காமிச்சார், ஒரு அடையாளத்தை காமிச்சார். யோசேப்பு, நீ நிமிர்ந்திருக்க, உன் சகோதரன் முன்னாடி குனிஞ்சு தர மட்டும் குனிஞ்சிருப்பாங்க, உங்க அப்பா அம்மா எல்லாரும் குனிய போறாங்க, உன்னை நான் அந்த அளவுக்கு நான் உயர்த்த போறேன். இது மாறவே மாறாது. இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வசதிகள் வந்துருச்சுன்னா நம்ம கஷ்டத்தை மறந்துடும். அதனால ஆண்டவர் சாரு ரொம்ப கடினமான ஒரு பாதைகளை கொண்டு போய் அந்த பாதையில கையும் காலையும் கட்டியாச்சு. அவனுடைய பிராணன் இரும்புலே அடைபெற்றது. இரும்புல அடைபடுறது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற கம்ஃபர்ட் எனக்கு தேவையில்லை. ஆண்டவரே, உங்க வாசனை என்ன சொல்லணும், புடமிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே புடமிட்டு 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 அப்படியே என்ன செய்யணும், வந்துட்டே இருக்கணும். இப்ப ஒரு இவரை எகிப்து சிறைச்சாலையிலிருந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு வரணும். வாசிப்போமா? டிராவல் பண்ணணும். ஆதியாகமம் 41வது அதிகாரம். அவர் டிராவல் பண்றதுக்கு முதல்ல சொப்பனத்தை கொடுத்தது யாருக்கு? யோசேப்பு கொடுத்தார். இப்ப ஆண்டவர் அப்படி அடையாளம் நிறைவேறணும். கானான் டு எகிப்து. எகிப்துல போர்த்திபா வீட்டுல இருந்து டிராவல் பண்ணி எங்க வந்துட்டாரு? சிறைச்சாலை. இதுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஆண்டவர் ஒரு பாதையில கொண்டு வராரு. எங்க வச்சிட்டாரு? சிறைச்சாலையில தூக்கி வச்சாச்சு. அங்கே இருந்தாலும் வேலை நடக்காது. அப்ப ஆண்டவர் அங்கிருந்து அவர் அரண்மனைக்கு டிராவல் பண்ணணும். அரண்மனைக்கு டிராவல் பண்றதுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 41வது அதிகாரம் இங்கேயும் 2 தரிசனம் சேம். எப்படி யோசேப்புக்கு 2 சொப்பனங்களை கொடுத்தாரோ, பார்வனுக்கும் 2. முதல்ல பாத்தீங்கன்னா 41வது அதிகாரம் முதல் வசனம், 2 வருஷம் சென்ற பின்பு பார்வன் 2 வருஷம் சிறைச்சாலையில இருக்காரு. யோசிச்சு பாருங்க, தப்பு பண்ணாரா? பண்ணல. ஆனா வாசனம் அவருக்குள்ள புடம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. புடம் போடுறதுனா என்ன நான் சொல்றேன். இந்த செய்தியை 4 நாளைக்கு முன்னாடியே நான் எழுதிட்டு எப்பயுமே அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இது எப்படி சொல்லணும், அடையாளம்ங்கிற ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணணும். எகிப்துங்கிற வார்த்தையை அவங்களுக்கு புரிய வைக்கணும். எகிப்துல தான் அந்த அடையாளம் நடக்கணுங்கிறது எனக்குள்ள என்ன செஞ்சது, சுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் போய் உட்காந்து பைபிளை திறந்த உடனே ஆண்டவர் எந்த அதிகாரம் கொடுத்தா, எசேக்கியேல் 9வது அதிகாரத்தை எனக்கு காமிச்சார். நான் போய் சொல்லல, நான் உங்கள்கிட்ட போய் சொன்னேன். பைபிளை வச்சுக்கிட்டு இருக்கு, மற்றதுல சொன்னேன், இதில் சொல்ல மாட்டேன். 9வது அதிகாரத்தை திறந்த உடனே அங்க ஒரு அடையாளம் இருக்கு. சந்தோஷம் எனக்கு. சனிக்கிழமை எழுதிட்டேன் நான். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு அடையாளங்கிறது என்னன்றது புரிய வைக்காரு. முதல் எனக்கு, அப்புறம் உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. இது எதற்காக செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணணும். அந்த டிராவலுக்கு இதெல்லாமே முன் அடையாளம். சரி, சொப்பனத்தை கொடுக்கிறார். சேம் சேம் சேம். ஆனா 2வது வசனம் பாருங்க, 41:2 ஆதியாகமம். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியில், பின்பு அவலட்சணம் கேவலமான 7 பசு வந்து, எல்லாம் சரி புஷ்டியான பசு இதை சாப்பிட்டுச்சு. அதே மாதிரி பாருங்க 5வது வசனம், 7 கதிர்கள பாக்குறான். அடுத்து தீந்து போன 7 கதிரு முழுங்கிருச்சு. இவனுக்கு மண்டையை சொல்லிக்கிறான். உடனே யார கூப்பிடுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது வசனம், அப்பொழுது பார்வோன் மனம் கலங்கி மந்திரவாதி எல்லாரையும் சாஸ்திரம் கொண்டு வந்துச்சு. யாராலையும் அர்த்தம் சொல்ல முடியல. ஏன் அர்த்தம் சொல்ல முடியலன்னா, இது ஒரு அடையாளம். ஒரு பெரிய ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு சாவி, கள்ளச்சாவி போட்டா திறக்க முடியாது. அதை அலாரம் அடிக்க போலீஸ் வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு அடையாளம் கொடுக்கிறாரு. அவரால் மாத்திரம் அதை சால்வ் பண்ண முடியும். சரி, இப்ப டிராவல் பண்ணி எங்க வர வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 41வது அதிகாரம் 14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவன் அவசரம்
ராஜா கூப்பிட்டாரப்பா, டென்ஷன்ல இருக்காரு. நீ உடனே கிளம்பு, ஷேவ் பண்ணுவோம். ஷேவ் பண்ண ஒரு ஆளை கூப்பிடுறான், ட்ரெஸ்ஸை மாத்துறான், குளிப்பாட்டுறான், பவுடர் எல்லாம் போட்டு கேட்காதீங்க. அதாவது ராஜா முன்னாடி இருக்காம ஃபிட்னஸ் நாத்த முடிச்சு கொண்டு போய் சேர்க்க முடியாது பாருங்க. இப்ப அந்த அடையாளம் எகிப்துல நிறைவேறணும். அதுக்காக எங்க இருந்து அவர் கொண்டாடுறாரு? கானான் டு போர்த்திபார் வீடு, போர்த்திபார் வீட்டுல இருந்து ஜெயில இருந்து ராஜா அரண்மனைக்கு இப்ப வர்றாரா? ரைட், வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா எகிப்துல தான் சங்கீதம் 78:43 தம்முடைய அடையாளத்தை தன் பிள்ளைகளுக்கு உயர்த்துகிறார். இந்த அடையாளம் உயர்த்துறது, லிப்ட், அப்லிப்ட். இப்ப கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பையன் காலில் அடிபட்டு ஓப்பில படுத்து கிடக்கிறான். மேஜரா கிடையாது, 4 இடத்துல கட்டாய் இருக்குது. நான் சொல்றான், சார் என்னை தெரியுதா சார் அப்படின்னு சொல்லி. தெரியலையப்பான்னு. சார் நான் தான் சார் அந்த RSSல வீக்கடி வீட்டுல நான் தான் சார் உங்க எழுதி சண்டை போட்டேன். எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு விரோதமா சண்டை போட்ட பாயல அடையாளம்னு சொல்லி ஆண்டவர் என்னைய அங்க உயர்த்தினாரு. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு கரெக்டா கூட்டிட்டு வந்தார். நான் சொன்னேன், எப்பா இப்ப எதுவும் எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் இருக்கான்னு. சார் அன்னைக்கே எல்லாம் முடிச்சுட்டீங்களா சார்? அன்னைக்கே நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டீங்களா சார் சொல்றேன். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். அது சந்தேகமே இல்லை. சரி, இப்ப ஆண்டவர் இப்ப நமக்கு எல்லாம் தெரியும் என்ன செய்யணும். 7 வருஷத்துல ரிச்சா கிடைக்கிற எல்லாத்தையும் சேவ் பண்ணணும். அடுத்த 7 பஞ்சகாலம் வரும். இந்த பஞ்சகாலம் வரும்பொழுது இதை உபயோகிக்கணும். இதுதான் தேவனுடைய திட்டம். சரி, இப்ப பாருங்க, ஆதியாகமம் 41:54 யோசேப்பு சொன்னபடி அடையாள நிறைவு பாருங்க. சொன்னபடினா அது நடக்கும். 7 வருஷம் பஞ்சம் தொடங்கியது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்திலே ஆகாரம் இருந்துச்சு. இப்பெல்லாம் பயங்கர ஃப்ராடுத்தனமான தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. என்னது ஃப்ராடு? எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. 2வது அவங்களுக்கு ஒரு பையன். ரொம்ப அப்படி ஒரு ஆசை உலகத்துல யாருக்குமே இருக்காது. அந்த பொண்ணு ஸ்கேன் எடுக்க போனப்ப அவ போட்டு வாங்குறதுனா என்னன்னு எனக்கு தெரியாது. இதுதான் இந்த சம்பவத்துல கிடைச்சிச்சு. அந்த டாக்டர் அந்த பொண்ணு வயிற்றுல ஸ்கேன் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, சார் தம்பி நல்லா இருக்கானா அப்படிங்கிற போடுறான் வாங்குறதுக்கு. இது உள்ள இருக்கிறது தம்பி தானே பார்க்கறதுக்கு. அவர் இந்த மாதிரி எத்தனை விலையில பார்த்துருப்பாரு. அவர் தம்பி நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எழுதிட்டு போயிட்டாரு. ஒரே சந்தோஷம். சொல்லிட்டா, அப்பா மாப்பிள்ள மாமியாரு மாமனாரு என் வயிற்றுல இருக்கிற ஆண் பிள்ளை. இப்ப அவங்களுக்கு ஒரு குடும்ப ஜோசியர் ஒருத்தர், ஜோசியனா தீர்க்கதரிசி, கிறிஸ்தவர். அவரு தீர்க்கதரிசனமாக சொல்லிட்டாரு, உனக்கு ஆண் குழந்தை பிறக்க போகிறது, அந்த பிள்ளைக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு பேரையும் சொல்லிட்டார். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். டெலிவரி ஆகுது. அப்போ பொம்பளை பிள்ளை பார்த்துருச்சு. அந்த டாக்டர் டெலிவரி பொம்பளை பிள்ளை எடுத்து எல்லாருக்கும் சண்டை போட்டாங்க. இது எங்க பிள்ளையே கிடையாது, எங்க பிள்ளை ஆம்பளை பிள்ளை இல்ல, எங்களுக்கு தெரியும்ல அப்படின்ட்டு. அப்ப இது மனுஷங்க கப்ஸா விடுறது. ஆனா எங்க அப்படி கிடையாது. யோசிப்பு சொன்னபடி 7 வருஷத்துல பஞ்சம் தொடங்கிச்சு. இப்ப 42 ஈஜிப்திலே தானியம் உண்டன் யாக்கோபு அறிந்து. இப்ப ஆண்டவர் யார டிராவல் பண்ண வைக்கணும்? 11 சகோதரர்களையும் டிராவல் பண்ணி கொண்டார். எங்க எகிப்துக்கு. இவங்க எங்க இருக்கா? கானான்ல இருக்க. அவனுடைய திட்டம் என்ன அருமையாக, நம்மளால் நினைச்சு பார்க்க முடியாத அளவு ஒரு அடையாளத்தை நிறைவேற்றணுங்கிற காண்டி ஒரு தேசம் எங்கும் பஞ்சத்தை வர வைக்கிறார். அவருக்கு லேசான காரியம் உமக்கு இது லேசான காரியம். சரி, இப்ப 56 ஆதியாகமம் 41:50 தேசம் எங்கும் பஞ்சம். ஒரு இடம் கிடையாது, தேசம் எங்க பஞ்சம். யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்திற்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்திலே வர வர பிடினாச்சு. எல்லாரும் எங்க வரணும்? இங்க வரணும். ஏன்னா 7 வருஷம் விளைஞ்ச விளைச்சல கோடவுன் கட்டி வச்சிருக்கிறார்.
இது தேசம் எங்கும் நடக்குது. 42வது அதிகாரம் 2வது வசனம். அந்த பஞ்சம் இன்னும் கொடுமையா போயிட்டு இருக்கு. அதனால இப்ப சகோதரர்கள் கானான்ல இருந்து எங்க வரணும்? எகிப்துக்கு வரணும். எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன், நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி அவ்விடத்திற்கு போய் நமக்காக தானியம் கொண்டு வரணும். யோசேப்பு சகோதரர்கள் 10 பேர் தானியங்கள் கணக்கெடுக்கிறா. 11 உடுந்து என்ன செய்யணும்? வணங்கி நமஸ்கரிக்கணும். அதான். ஆனா 10 டிக்கெட் தான் ஒன்ன விட மாட்டேங்கிறாரு அப்பா. அவருக்கு யோசேப்பு போனதுனால பெஞ்சிமன் செல்லக்குட்டி 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 உன்னை நான் விட மாட்டேன்னு வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா எப்ப இது நடக்கணும்? 3வது வருஷம் 10 டிக்கெட் தான் வெளியே வருது. ஆனா 10னா காணாது இன்னொன்னு தேவை. 37வது அதிகாரம் 9வது வருஷத்துல 11 நட்சத்திரம் என்னை வணங்குச்சு. 10 தான் வந்திருக்கும், ஒன்ன காணும். அது பெஞ்சமின். 42வது அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபை நோக்கி, என்னை பிள்ளையாற்றுங்கள். யோசேப்பு இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு வா பார்க்கல. அப்ப அந்த பென்யமீனும் வந்தால்தான் எது நிறைவேறும்? அடையாளம், தீர்க்க தரிசனம்ங்கிற அடையாளம் நிறைவேறும். அதுக்காக என்ன செய்யணும்? இப்ப 43 வசனத்தில் பாருங்க, தேசத்திலே பஞ்சம் கொடுமையாயிற்று. பஞ்சம் கொடுமை அப்படின்னா கேள்வியே கிடையாது சாப்பிடுறது. ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனம் அடையாளம் நிறைவேற்றுறதுக்கு பஞ்சத்தை கூட்டுறாரு. பஞ்சத்தை கூட்டின உடனே வர வேண்டியது. இப்ப நேபுகாத் நேச்சர் தானியல் எல்லாரும் விழுந்து வணங்கலாம்ப்பா அப்படின்ட்டாரு. ஆனா 4 டிக்கெட் வணங்காது, நல்லா அப்படி கத்தா நிக்குது. கோபம் வந்துருச்சு ராஜாக்கு, மகா கோபம். என்ன பண்ணாருன்னா ஹீட்டை கூட்டிட்டார். எதுக்குடைய ஹீட்டர்? சூளையுடைய ஹீட்டை 7 டைம்ஸ் ஹீட்டை கூட்டிட்டார். கூட்ட 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 அவர் என்ன நினைச்சாரு? நீ செத்து பேர் நினைச்சு. அதுபோல இங்க ஆண்டு நினைச்சதானா, அங்க ஒரு இடத்துல சூளை ஹீட்டை கூட்டுறாங்க. ஆனா தேசத்து முழுது ஆண்டு நினைச்சாரு பஞ்சத்தை கூட்டி 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 கொண்ட வைக்கிறார். 43வது அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய திட்டம் நிறைவேறத பாருங்க. பென்யமீன் அவர்களோடு வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு. 11 வந்துருச்சு. எப்ப 11 வந்துருச்சுனா 37வது அதிகாரம் 11வது வசனம் 37 11 அவன் 11 பாருங்க 9 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கிது. இப்ப 10 தான் வந்துச்சு, இப்ப 11 வந்துச்சு. இப்ப என்னது? பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்த்தல எகிப்துல யாரெல்லாம் வந்தாச்சு? யோசேப்பு முதல்ல வந்துட்டாரு. 10 வந்துச்சு, 11 வந்துருச்சு. இனி அடுத்து 1 தான் தேவை. இவர்கள் என்ன செய்யணும்? முகம் குப்புற விழுந்து வணங்கணும். அதற்கு என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 50வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். ஆதியாகமம் 50. இப்ப யோசேப்புடைய தகப்பனார் யாக்கோபு மரிச்சிட்டார். இப்ப அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் வயிற்றுல புளிய கிடைக்குது. ஐயப்பா அங்க வரு, நம்ம அவனை கொல்ல பார்த்தோம், குளியில தூக்கி போட்டோம், வித்து போட்டோம், அவனை காசுக்கு வித்து போட்டோம். இப்ப அப்பா இல்ல, அப்பா இல்லைன்னு நம்ம மேல காட்டமாகி நம்மளை கொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு 16 வருஷம் 50-16 உம்முடைய சகோதரர்கள் கொல்லாப்பு செய்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணத்துக்கு முன்னே உங்களுக்கு சொல்லும்படி கட்டளை. இப்ப என்ன சொல்கிறார்னா, பின்பு அவனுடைய சகோதரரும் 11 போய் அவனுக்கு முன்பாக தாள விழுந்து, இதோ நாங்கள் உம்முடைய அடிமைகள் என்றார். அடையாளம் நிறைவேறிச்சு. இப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? சங்கீதம் 65வது அதிகாரம் 5வது வசனத்துல, நீ பயங்கரமான காரியத்தை செய்கிறதுனாலே, என்னால செய்கிறதுனாலே, அந்த பயங்கரமான காரியத்தை 8வது வசனம், கடையாந்தர இடங்களிலும் குடியிருக்கிறதும் உடைய அடையாளங்களை நிமித்தம் பயப்படுகிறது. இந்த அடையாளத்தை ஆண்டவர் எங்க செய்வேன் அப்படின்னு கேட்கிறான்னா, சங்கீதம் 80வது அதிகாரம்
ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொண்டாடுறாரு. அந்த அடையாளத்தை ஆண்டவர் எப்படி நிறைவேற்றுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 78:43 அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் அந்த அடையாளத்தை எகிப்துல நடத்துறதற்கு ஒரு யோசனை கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தாரு? ஸ்டெப்பா. இப்ப அவருடைய 11 சகோதரர்களையும் அதை எகிப்து கொண்டு வர்றதுக்கு பஞ்சத்தை விட்டு பண்ணிடுறார். அதான் பயங்கர. இது எந்த மனுஷனா செய்ய முடியாது. தேவன் கொடுப்பாரு. 2 வருஷம் அதை நிறைவேறதுக்கு வெயிட் பண்ணுவாரு. எப்படி சமையல் பண்றதுக்கு சில நேரம் நம்ம காத்திருக்கணும், இல்லைன்னா குக் ஆகாது. இங்க அவருக்குள்ள குக்காகி ரெடி ஆயிடுச்சு. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீர் அடையாளத்தை தருகிறீர் ஐயா. அந்த அடையாளத்தை நிறைவேற்றுவது உமக்கு லேசான காரியம் ஐயா. அதை நிறைவேற்றுவது மூலமாக நீர் எங்களை உற்சாகப்படுத்துகிறீர் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்.